ஒரு முக்கியமான பதிவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதிகமான ஃபேமிலி கவுன்சிலிங், அதாவது கணவன் மனைவி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக நான் பார்க்கும் பொழுது, இப்போ குறிப்பிட்ட ஒரு 3 வருடங்களாக 4 வருடங்களாக அதிகமான ஃபேமிலி கவுன்சிலிங்ஸ்க்காக வேண்டி வருவாங்க. அப்பொழுது நான் இனங்கண்ட ஒரு விடயம் தான் என்னவென்றால், மிக முக்கியமான ஒரு விடயம், அந்த கப்பல்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுடைய அவங்களோட வெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் டேட்டா, அதாவது தகவல்கள் எடுக்கிற நேரம் பிரச்சனை வரக்கூடியவங்கள்ட அதிகமானவர்கள், எல்லாரும் அல்ல, ஒரு 10 பேர் எடுத்துக்கொள்வோமே, 10 கப்பல்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 6 கப்பல்ஸ் இவங்களுடைய திருமணம் அந்த ஜாயிண்ட் வெட்டிங்னு சொல்வார்கள். ஜாயிண்ட் வெட்டிங் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் எடுத்துக்கொள்வோமே, நானா தங்கச்சி, அப்போ நானோட வெட்டிங்கும் தங்கச்சியோட வெட்டிங்கும் ஒரே நாளில் ஒரே ஹோலில் நடந்த ஒரு கல்யாணமாக இருக்கும். தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, இப்படி இரத்த உறவுகளோட திருமணங்களை அதிகமாக ஒன்றுக்கு எடுத்திருப்பாங்க. இப்போ நானாவுடைய வெட்டிங்கும் தங்கச்சியுடைய வெட்டிங்கும் ஒரே நாளில் நடந்திருக்கும், ஒரே டைமில் நடந்திருக்கும். இதை மாதிரி தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, எப்படியோ அவங்களுடைய அந்த திருமணம் ஒரே நாளில் நடந்த திருமணங்களாக இருக்கும். இப்போ நான் இது சம்பந்தமாக தனிப்பட்ட முறையிலே, என்னுடைய தனிப்பட்ட முறையிலேயே இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் எடுத்து என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க, அதே மாதிரி அவங்களோட தகவல்களை நான் அவங்க சொல்கிற நேரம், ஓ சார் ஏண்ட வெட்டிங்கும் நானோட வெட்டிங்கும் ஒன்று தான் சார் நடந்த, ஒரு நாளாக தான் நடந்துடுவாங்க. ஓ சார் தாத்தாவும் தங்கச்சியும் ஏண்டையும் தாத்தாட்டையும் வெட்டிங் ஒன்று நடந்துட்டு சொல்லுவாங்க. அப்படித்தான் நிறைய சொல்லுவாங்க. அதோடு நான் எனக்கு தெரிந்த என்னுடைய சார்மார், என்னுடைய நண்பர்கள், சைக்காலஜிஸ்ட் ஆகிக்கிறவங்க, கவுன்சிலர் ஆகிக்கிறவங்க, இவங்கள்ட்ட வரக்கூடிய கேசஸ், அதனுடைய தகவல்களை நான் எடுத்து நானே ஒரு செல்ஃபாக ரிசர்ச் பண்ணி பார்த்த நேரம், தனிப்பட்ட முறை ரிசர்ச் பண்ணி பார்த்த நேரம், அதிகமான பிரச்சனைகள் இதில் மறைமுகமான காரணமாக அமைஞ்சிக்குது. அது இறைவன் எங்களுக்கு அந்த அறிவை தாரான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரே நாளில் வெட்டிங் எடுக்கிற நேரம் 2 கப்பல் இருப்பாங்க. நானா அவட வெட்டிங் நடக்கும், தங்கச்சியோட வெட்டிங் எடுத்துக்கொள்ளுமே, நானாவும் தங்கச்சின்னு சொல்லி அண்ணன் தங்கை. அப்படி இருக்கிற நேரம் ஒரு கப்பல் நல்லா இருப்பாங்க, ஒரு கப்பல் பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க. இது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனக்கே ஒரு ஆச்சரியத்தை தந்தது. இது சைக்காலஜியில் போய் தேடி படிக்கிறதோ அப்படியோ ஒன்றோ இல்லை. இது நாங்கள் ஒரு பெராசைக்காலஜின்ற லெவலுக்கு போயிட்டு தான் பார்க்க வேண்டிய நிலைமை ஈக்குது. இந்த மாதிரி விடயங்களை இயற்கை எவ்வளோ விஷயங்களில் மறைமுக அறிவை வச்சிருக்குதுன்றது பெரிய ஒரு புதுனம். இந்த இயற்கை வச்சுக்கிற அறிவு. அப்படி நான் பார்த்த நேரத்தில் ஒரு கப்பல் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் சரியாக கிடைச்சி அவங்க வாழ்க்கை சிறப்பைக்கும். அதில் ஒரு கப்பல் என்ன செய்வாங்கன்னா, குழந்தை பாக்கியம் லேட்டாகும், கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும், ஒன்றோ கணவன் டிவோர்ஸ் ஆக வேண்டி வரும், மனைவி டிவோர்ஸ் ஆக வேண்டி வரும், சில கணவன் இறக்கவும் நேரிடும். இப்படி சம்பவங்கள் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷொக்கான ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு போயிட்டு எங்கேயுமே ஆதாரம் தேட இயலாது. சிலர்கள் ஆதாரம் கேட்டு வரலாம், இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னா வாழ்கிறது தான் ஆதாரம். வாழ்கிறாங்க அப்படி சரியா, வாழ்றது ஆதாரம். 1-2 கேஸ் விதிவிலக்கா இருக்கலாம், ஆனால் 100-99 இப்படித்தான். இது நான் பேசக்கூட கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட குடும்பத்திலேயே நடந்திருக்கும். ஆகவே நான் மேக்சிமம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றா, இது எதுக்காக வேண்டி இப்படி நடக்குது, இறைவனுடைய திட்டம் இது என்ன, இது இறைவன் என்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்குன்றது தெரியாது. அது இறைவனுக்குரிய அறிவு எங்களுக்கு தெரியாது. ஆனால் உணர்த்தப்படுது, இப்படி செய்யக்கூடாதுன்னு உணர்த்தப்படுது. அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும்.
ஆகவே நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் நீங்கள் வந்து கல்யாண செலவை குறைச்சி கொள்ளையிலும் 2 பேரை கல்யாணத்தை ஒன்று கெடுத்த நல்லம் இப்படி யோசிக்க வானம். சரி, அதில் ஒரு கப்பலுக்கு நிச்சயம் பாதிப்பு வரும் இன்ஷா அல்லாஹ். அது நான் கவுன்சிலராகவும் நான் தனிப்பட்ட முறையிலையும் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நான் பார்த்த ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வரலாம், செய்ய வழியில் உண்மையை சொன்னால் எதிர்ப்பு வரத்தானே செய்யும். அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்கிறத கேட்டு 2-3 பேராலும் சேவ் பண்ணி கொண்டாங்கன்னா எனக்கு அது சந்தோஷம். ஆகவே நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி வெட்டிங் செய்யாதீங்க, சரியா? ஒரு நாள் பிந்தினாலும் பரவாயில்ல, செலவு பார்க்காம. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தானே, திருமணம்ன்றது ஒரு தடவை, வாழ்க்கைன்றது ஒரு தடவை. அதனால் நீங்கள் நிம்மதியாக வாழணும், குழந்தை பாக்கியத்தோடு வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதனால் வந்து இரத்த உறவுகளோட வெட்டிங் ஒரே டைமில் எடுக்காதீங்க, சரி? அதை வந்து ஒரு நாள் கெப்போ, ஒரு 1 வீக் கெப்போ விட்டு எடுங்க, சரி? அப்போ அது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சிக்கொண்டேன். ஏன்னு சொன்னால் ரீசண்டாக ஒரு கப்பல் வந்திருந்தாங்க கவுன்சிலிங்காக வேண்டி. பிரச்சனை, அவங்களுக்கு சரியான அவங்களோட மனவேதனைகள் பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ நான் இந்த விடயத்தை கேட்டேன், உங்களோட வெட்டிங் டைமில் ஒரே டைமில் உங்களோட வீட்டில் வெட்டிங் நடந்ததான்ட்டு நான் கேள்வி கேட்டனோட அவங்களுக்கே ஷாக். ஓ சார், ஏண்டையும் தங்கச்சியுடையும் வெட்டிங் ஒரு நாளில் தான் நடந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களோட தங்கச்சிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே, தங்கச்சிக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் சரி, எல்லாம் நீட்டாக தானே வாழ்கிறோம், உங்களுக்கு தானே இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல? அவங்க ஷொக் ஆகினாங்க. ஓ சார், உண்மை தான், தங்கச்சிக்கு திருமணம் முடித்து அடுத்த வருடங்கள்லேயே குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டு இவங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது, சரி? அதனால் எத்தனையோ கேசஸ் பார்த்துட்டேன் லைஃப்பில், எத்தனையோ கேசஸ் பார்த்துட்டேன். நான் அவங்களுக்குரிய கவுன்சிலிங்கையும் அவங்களுக்குரிய வழிமுறைகளையும் நான் அவளுக்கு விளங்கப்படுத்தி அது அப்படி அவங்கள அந்த டிப்ரெஷன்லேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். இறைவனுக்கு அனைத்து புகழும். ஆனால் இந்த எப்படித்தானே வெள்ளம் வரமும் அணை கட்டுறோம்னு தானே சொல்லுவாங்க. அதனால் திருப்பியும் நான் சொல்கிறேன், ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரு நாளும் இரத்த உறவுகளோட பிளட் உங்களோட சகோதரர்களோட திருமணங்களை ஒன்றுக்கு செய்ய வேண்டாம், தயவு செய்து செய்ய வேண்டாம். அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்பது ஆதாரபூர்வமாக எங்களுக்கு கண்முன்னுக்கே விளங்கக்கூடிய ஒன்று. உங்களோட ஊர்லேயும் நடந்திருக்கும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, மிக முக்கியமாக கேட்கக்கூடிய ஒன்று தான், சார் உங்களோட கவுன்சிலிங் அண்ட் நெச்சுரோபதி தெரப்பி எங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், 2 இடத்துல நடக்குது. ஒன்று கட்டுகஸ்தோட்ட சேஃப் மெடிக்கேர் சென்டர் நடக்குது, ஸ்டர்லிங் சென்டர். அடுத்தது வந்து அக்குரண ரோயல் கேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்குது. இப்போதைக்கு இந்த 2 இடங்களில் தான் நான் அவங்களுக்கு டைம் கொடுத்துக்கிறேன். இந்த 2 இடங்களில் என்னுடைய கவுன்சிலிங்கும் நெச்சுரோபதி தெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் 2மே நடக்குது. ஓகே, மீண்டும் நல்லொரு விடயத்தோடு சந்திப்போம். நான் இர்ஷாட் கமால், கவுன்சிலர் அண்ட் நெச்சுரோபதி தெரபிஸ்ட்.